சகோதரர்களே, வானத்தில் என்ன இருக்கிறது? வானத்தில் என்ன இருக்கிறது? புகாரியில் இருந்து நான் பேசுகிறேன். முதலாவது வானத்தில் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் இருக்கிறார். இரண்டாவது வானம் ஈசா அலைஹிஸ்ஸலாம் இருக்கிறார். மூணாவது வானம் யூசுப் அலைஹிஸ்ஸலாம் இருக்கிறார். நாலாவது வானம் இத்ரீஸ் அலைஹிஸ்ஸலாம் இருக்கிறார். ஐந்தாவது வானம் ஹாரூன் அலைஹிஸ்ஸலாம் இருக்கிறார். ஆறாவது வானம் மூசா அலைஹிஸ்ஸலாம் இருக்கிறார். ஏழாவது வானம் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் இருக்கிறார். 7 வானத்திலும் 7 நபிமார்கள் இருக்கிறார்கள். இவர்கள் எல்லாம் அல்லாஹ்வுக்கு சுஜூது செய்கிறார்கள். 7வது வானம், 7வது வானத்தில் அல்லாஹ் ஒரு பள்ளி கட்டி வைத்திருக்கிறான், தெரியுமா? 7வது வானத்தில் அல்லாஹ் ஒரு பள்ளி கட்டி வைத்திருக்கிறான். யாருக்கு தெரியும்? உலமாக்களுக்கு தெரியும், படித்தவர்களுக்கு தெரியும், எத்தனையோ பேருக்கு தெரியாது. சகோதரர்களே, உலகத்தின் மிகப்பெரிய பள்ளிவாசல் எது? சொல்லுங்களே, உலகத்தில் மிகப்பெரிய பள்ளிவாசல் எது? காபா, பைத்துல்லாஹில் ஹராம். உலகத்தில் இப்பொழுது இருக்கக்கூடிய மிகப்பெரிய பள்ளிவாசல் அதுதான். எவ்வளவு பெரிய பள்ளிவாசல்? ஒரே நேரத்தில் 20 லட்சம் பேர் தொழலாம். ஒரே நேரத்தில் 20 லட்சம் பேர் தொழலாம். உலகத்தில் விலை உயர்ந்த கட்டிடம் எது? சொல்லுங்க, உலகத்தில் விலை உயர்ந்த கட்டிடம் எது? மலேசியாவில் இருக்கிற ட்வின் டவர் அதா? இல்ல. துபாயில் இருக்கிறது உலகத்தில் மிக உயர்ந்த கட்டிடம் பர்ஜ் கலீஃபா அதா? இல்ல. அமெரிக்காவில் உடைந்து விழுந்தது 110 மாடி அதா? இல்ல. உலகத்தில் மிக விலை உயர்ந்த கட்டிடம் அது ஒரு பள்ளிவாசல். மக்காவில் இருக்கும் அதே காபா $100 பில்லியன் செலவில் கட்டப்பட்டிருக்கும் பள்ளிவாசல். சகோதரர்களே, உலகத்தில் அதிகூடிய மக்கள் ஜியாரத் செய்யும் பள்ளி எது? அதுவும் காபா. ஒரு வருடத்துக்கு 40 லட்சம் 4 மில்லியன் மக்கள் வந்து போய்கொண்டே இருக்கிறார்கள் காபாவுக்கு. அந்த காபாவுக்கு மேலால் 7வது வானத்தில் அல்லாஹ் ஒரு பள்ளி கட்டி வைத்திருக்கிறான். அந்த பள்ளியுடைய பேர் என்ன தெரியுமா? வத்தூர் وكتاب مسطور في رق منشور والبيت المعمور. அந்த பள்ளிவாசலுடைய பெயர் பைத்துல் மாமூர். பைத்துல் மாமூர். அது எவ்வளவு பெரிய பள்ளி தெரியுமா? எவ்வளவு பெரிய பள்ளி தெரியுமா? ஒரு நாளைக்கு அந்த பள்ளிவாசலுக்குள் 70,000 மலக்குமார்கள் நுழைகிறார்கள். நுழைந்த யாரும் திரும்பி வந்த சரித்திரம் கிடையாது.